ஸோ வணக்கம் மக்கள், இன்னைக்கு பார்த்துக்கொள்வது டெக் ட்ரேடிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ட்ரேடிங், ட்ரேடிங்னா என்ன, அதோட பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி மேலும் கண்டென்ட் ட்ரேடிங் சம்மந்தமாக பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ட்ரேடிங்னா என்னன்னா, ஒரு பொருளை வாங்குறது அல்லது விற்கிறது, இதுதான் ட்ரேடிங். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னா இதில் வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் நிறையா இருக்கு. கிரிப்டோ, இந்தியன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இருக்கு ஃபாரெக்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. இதில் நம்ம சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். அது வால்யூம் பொறுத்து தான் இருக்கும். டெக்னாலஜிஸ்லாம் பேசிக்காக சிம்பிளாக மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு பொருளை வாங்குறது அல்லது விற்கிறதா ட்ரேடிங்கா. அதில் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே ஒன்று பார்ப்போமே. ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்டை பை பண்ணுறோம். பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு புரோக்கர் வேணும். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கில் என்னென்னா, நம்ம வாங்குறது அல்லது விற்கிறது, அதுக்கு வந்து ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் இருந்தால் எக்ஸ்னஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. இது இந்தியன் மார்க்கெட் இருந்தால் அக்ரோ, ஏஞ்சலோன், அது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம போக வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் புரோக்கர் ஒன்று தேவை, வாங்குறது அல்ல விற்கிறது. அதில் வந்து பை பண்ணிட்டோம். பை பண்ணதுக்கப்புறம் நம்ம லேண்டே பை பண்ணிட்டோம். லேண்ட் பை பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ் விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் செல் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இதில் வந்து ட்ரேடிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறது வந்து இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி 5 வருஷங்கிற மாதிரி. அப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 5 வருஷங்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம டே ட்ரேடிங்கில் பார்த்துட்டோம்னா நிறையா விதமாக இருக்குது. ஸ்கேல்பிங்கு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. பட் பேசிக்காக ட்ரேடிங்னா இது மாதிரி தான், வாங்குறதா இல்லை விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர் தேவை. அவங்களுக்கு சர்டன் கமிஷன்ஸும் போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி ரியலாக ஃபேக்கா, அது மாதிரி தான். எப்படின்னா, ஒரு ஆள் 100 ருபீஸ் 100 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா, சேம் அதே டைமில் ஒரு ஆள் 100 ருபீஸ் லாஸில் இருப்பாங்க. அந்த லாஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். அதுதான் ட்ரேடிங். ஒரு ஆளோட லாஸ் தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எர்ன் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு எர்ன் பண்ணுறீங்களோ ஈஸியாக, அது மாதிரி லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு புரியணும். அது புரியாமல் தான் நீங்கள் கேம்பிளிங் மாதிரி தான் பார்ப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நிறைய வேறு சேனல்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் பண்ணுங்கள், அதுலேயே கன்சிஸ்டன்ஸாக இருங்க. ஓகேவா? டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரேடிங்க்கு. ஓகே, எஸ், இதுதான் ட்ரேடிங்னா என்னென்னா, வாங்குறது அல்லது விற்கிறது. அதுக்கு ஒரு ஆள் லாஸ் தான் இன்னொரு ஆளோட ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ட்ரேடிங். நான் மேக்ஸிமம் இவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக அது மாதிரி லேட்டஸ்டான வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க சின்ன பண்ணிட்டு இருப்பேன், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு பார்ப்பீங்க. கொஞ்சம் கண்டென்ட் வேல்யூவாக கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.